சுரேஷ் மதிக்கு கால் பண்ணுறாங்க. மதி ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்காங்க ஃபோன் அட்டன் பண்ணாமையே. அப்போ கரெக்டாக வந்து மலர் வராங்க. என்ன மதி அப்படியே பிடிச்சி ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது, அது சுரேஷ் கால் பண்ணிகிட்ருக்கான், ஏன் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என்ன பேசுகிறேன்னு தெரில, ஃபஸ்ட்டு அவன் எதுக்கு கூப்பிட்றான்னு பாரு, அதுக்கப்புறம் நீ என்ன பேசுகிறேன்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிட்டு ஹலோன்னு சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ நேரமாக ஃபோன் அடிச்சிட்ருக்கே, எடுக்க மாட்டேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது வந்து சரி சொல்கிறத மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை இப்போ நம்ம வீட்டிலேருந்து 2வது தெருவில் ஒரு கோயில் இருக்குது தெரியுமா, அங்கே கொஞ்சம் கிளம்பி வரையா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு அங்கே வரணும், வர முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை என்ன காரணம்னு சொன்னா தான் வருவியா, இல்லை என்னென்னு சொன்னீங்கன்னா நீ கிளம்பி வா, அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு கோயிலுக்கு ஏதோ கிளம்பி வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உனைய மட்டுமா, அப்படி தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ போயிடுவேல, நான் கூட வரட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சுரேஷ் உன்னை தானே வர சொன்னாங்க, அடுத்த தெருவில் இருக்கணும் தெரியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நடந்து போகிறப்போ காலேஜுக்கு போகிறப்போ பார்த்துருக்கேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே பார்த்து போ, அங்கே ரீச் ஆகிட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தைக்கிட்ட பக்கத்தில் கோயிலுக்கு போகிறேன்னு மட்டும் சொல்லு, மற்றபடி எல்லாம் சுரேஷ் கால் பண்ணாலும் எதுவும் சொல்லிக்க வேண்டாம், ஏன்னா சுரேஷ் ஏதோ பேசணும்னு சொல்லி தான் உன்னை அங்கே வர சொல்லியிருக்கான், நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லி வச்சின்னா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுரேஷ்ட்டு கேட்டுருப்பாங்க, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கரெக்டாக வந்து லக்ஷ்மி உட்காந்துருக்காங்க. என்ன எங்கே கிளம்பிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மதியிட்ட கேட்குறாங்க. இல்லை ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வரான்னு மனசு சரியில்லைன்னு சொன்னால், அது சரி சுற்றி இருக்கவங்களே சந்தோஷமாக வச்சுக்கிட்டா தானே இவன் சந்தோஷமாக இருப்பா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை எழுதுகிட்டே இருந்தால் அப்புறம் இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை கோயிலுக்கு போயிட்டு வரட்டுமேங்க அத்தை, அவள் ஏற்கனவே ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா இவனால் எல்லாரும் வந்து கவலைப்பட்டதை பார்த்தா இல்லையா அவளுக்கு அப்படின்னு சொல்லி, சரி போயிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வந்துட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பி அங்கே பக்கத்தில் போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து போய் கோயில் நின்றுட்டு பார்க்குறாங்க. இங்கே என்ன காணா, இங்கே தானே வர சொன்னாருன்னு சொல்லிட்டு கால் பண்ணலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ கரெக்டாக சுரேஷே வந்துடுறாரு. சுரேஷ் வர்றதை பார்த்தோன்னே, வாங்க நான் அப்படியே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் வந்து தான் கால் பண்ணியிருக்கலாம்ல, இல்லை இப்போ தான் வந்தேன், நீங்கள் வந்துட்டிங்களா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சாமி கும்பிட்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வராங்க. வந்தோன்னே இங்கே உட்காரு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கே வந்து பேசியிருக்கலாம்ல, இல்லை வீட்டில் பேசுகிற மாதிரி இருந்தால் நான் அங்கேயே வந்து பேசியிருக்க மாட்டேனா, உட்காருன்னு சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் மறுபடியும் பிரசாதமெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, இல்லை நீ வேறு காலேஜுக்கு போகிறக்கு உனக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாங்க, எனக்கு காலேஜில் லெக்சராக வேலை பார்க்குறது ரொம்ப பிடிச்ச வேலை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு அது ஒரு ட்ரீம்னே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ வந்துட்டு வேறு ஏதாவது காலேஜுக்கு இது அப்ளை பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை 2 நாள் கழித்து தான் அப்ளை பண்ணலான்னு நினச்சேன், கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன் இல்லையா, ஸோ வந்து நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூக்கெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா கரெக்டாக அட்டன் பண்ணணும், அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 days கழித்து அதுக்கப்புறம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே கை நீட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கை நீட்டுறாங்க. ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. இதை பார்த்தா என்னதுங்க அப்படின்னு சொல்லி நீ பிரித்து பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. படிக்க தெரியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முறைச்சிக்கிட்டே ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த திமிருக்கு மட்டும் குறைச்சலே இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மனசுக்குள்ளேயே சுரேஷ் யோசிக்கிறாரு. அடுத்த ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து மதிக்கு வேலை கிடச்சிருக்குன்னு அதில் போட்டிருக்குது, மதியோட பேர் எல்லாமே போட்டிருக்குது காலேஜில்னு சொல்லிட்டு. இதை பார்த்து எப்படிங்க இது, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணல, எப்படி எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஏற்கனவே நீ முன்னாடியே அந்த காலேஜில் வேலை பார்க்குறப்போ உன்னை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த காலேஜை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எப்படிங்க தெரியாமல் இருக்கும், ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த காலேஜுக்கு தான் ஒரு விதமான போட்டி கூட போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலேஜ் உன்னை பற்றி நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வந்துட்டு நீ ஏதோ காலேஜ் ஃபங்க்ஷனில் ஏதோ மீட் பண்ணியிருப்ப போல இருக்குது, அதுலேருந்து ஃபோட்டோஸ் எடுத்து காமிச்சிட்டு இவங்க தானேன்னு சொல்லி கேட்டாங்க. ஆமான்னு சொல்லி சொன்னேன். இவங்களாம் என் காலேஜுக்கு வேலைக்கு வர்றதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், இன்டர்வியூ வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுத்துறேன், நாளையிலேருந்து வந்து காலேஜில் ஜாயின் பண்ணி சொல்லிங்க. ஆமாம் அந்த காலேஜில் ஏன் வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரிசைன் பண்ணலங்க, இது மாதிரி அவங்களே திடீர்னு கூப்பிட்டுட்டு பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கிளம்ப சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலேஜுக்கு கொடுத்து வைக்கல இது மாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு, பரவாயில்லைங்க நாங்களே இது மாதிரி எந்த ஒரு தப்பும் நாங்கள் பண்ணிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுன்னு வந்துட்டு மதிக்கு ஒரே சந்தோஷம். உண்மையாக தான் சொல்கிறீங்களா, நாளையிலேருந்து நான் ஜாயின் பண்ணிக்கலாமா போய்க்கலாமான்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குறாங்க. உண்மையாக தான்ப்பா சொல்கிறேன், நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை, நீ நைட்டு பூரா வந்துட்டு ரொம்ப வெக்ஸாகி அழுதுகிட்டே இருந்தேன், என்னால் அதை பார்க்கவே முடியல, என்னால் என்ன அது பண்ண முடியுமான்னு யோசித்தேன், அதான் சரி ஓகே வேகன்சி இருக்குமான்னு சொல்லி கேட்டு வரலான்னு தான் நான் போனேன். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக அங்கே வந்து பேசினப்போ அங்கே வேகன்சி இருந்தது, உனக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு, ஹாப்பி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, நான் உங்களுக்கு வேலையெல்லாம் போக வச்சேன், அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காமல் எனக்காக பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. இரு அதுக்கப்புறம் வேலை கிடைக்கிறதுக்கு நீயும் தானே வந்து ஹெல்ப் பண்ண, நான் கொஞ்சம் அன்றைக்கி என் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் வேலை தக்க வச்சணுங்கிறதுக்காக கொஞ்சம் உன்னை பற்றியும் நான் வந்து வேறு மாதிரிலாம் பேசிட்டேன்ல, நீ அந்த இடத்துல எதுவும் என்கிட்ட கோவப்பட்டு எதுவுமே பேசலையே,
அந்த கைமாறனை கூட நீ நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்புறாங்க. என்ன வீட்டுக்கு தானே, நானும் அங்கே தான் போகிறவா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வந்து வரப்போ அத்தைக்கிட்ட கோயிலுக்கு தான் போகிறேன்னு சொன்னேன், பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறப்ப கரெக்டாக வந்துட்டு லக்ஷ்மி உட்காந்துருக்காங்க. அதே போல் சுரேஷ் அவங்க அப்பாவும் இருக்கார். சத்தத்தை கேட்டணும், மதியோட சத்தத்தை கேட்டணும். மலரும் வந்துட்டு வெளியில் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. என்ன மதி, அதுக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷ் நீ வந்துட்டியா, காஃபி கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணி அதெல்லாம் வேண்டாம், பாக்கியராஜ் இருக்காராம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் கூப்பிட்ற இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. பாக்கியராஜும் வெளில வராரு. வந்தோடனே வந்துட்டு இங்கே வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ மதி நீயே சொல்கிறியா எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு என்ன சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மலரும் கேட்குறாங்க. அப்போது சுரேஷ் வந்துட்டு நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இது மாதிரி நான் வேலைக்கு போய் கேட்கலாமான்னு போனேன், அந்த டைமில் எல்லாமே கிடச்சிருச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பரவாயில்லையே, ஆனாலும் மதி இப்படியே இருக்க வேண்டாம், சும்மா டெம்பரரி போஸ்டிங்கெலாம் பார்க்க வேண்டாம், கவர்மெண்ட் வேலைக்கு அப்படியே சைடில் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சுரேஷ் அவங்க அப்பா எந்திரிச்சு கிளம்பி போயிடறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன இவர் வர இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு உடனே வந்துட்டு ஏண்டா உனக்கு வேறு வேலையே இல்லையாடா, அவளுக்கு வேலை வேணுன்னா அவள் போய் தேடிட்டு போகிறா, வேலையை விட்டுவிட்டு வேலை மனக்கட்டு போய் இந்த வேலையை நீ பார்த்தியா, நீயே அமைதியாகவே இருக்கவே மாட்டியாடா, அவள் தான் வந்து உன்னை எவ்வளோலாம் கஷ்டப்படுத்துறா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் வந்துட்டு கஷ்டப்படுத்துறா, ஸ்டேஷனுக்கு போய் உன் மேலே கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறா, ஆனாலும் உன்னால் அமைதியாக இருக்க முடியல சுரேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்டுக்காமல் போயிடுறாரு. இந்த வீட்டில் இப்போ நான் சொல்கிறது யாருமே கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்துட்டு இங்கே மலர் வந்துட்டு மதியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு எங்கே ஸ்வீட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த பாக்கியராஜ் ரூமுக்கு போயிட்டு வந்து உடனே வந்து ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நடந்த விஷயத்தில் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே ரேவதி ஏங்க நான் நேற்று என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, காரில் போகிறப்ப 2 பேரும் சண்டை போட்டிங்களா அப்படின்னு. சண்டையெல்லாம் போடல, அவர் பண்ணதெல்லாம் கரெக்டுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார், என்னால் கோவமே தாங்க முடியல, அவர் பண்ணதுக்கு நான் திரும்ப பழி வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற ரேவதி அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாம் அவர் ஒரு நாள் தண்ணி போட்டிருக்கப்போ அவங்க அம்மா பற்றி சொன்னார், அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ பிரச்சனையே இருக்க போது வீட்டில், அதுக்கப்புறம் மாப்பிள்ளை ஏதாவது உன்னை திட்டினாரா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எப்படி என்னை திட்ட முடியும், ஏதாவது திட்டினா தான் மறுபடியும் நான் அத்தைக்கிட்டே சொல்லி வச்சுருவேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய சீன் போட்டிருப்ப போல இருக்கு நேற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்ணே பெரிய சீன் தான் ஆயிடுச்சு, ஆனால் என்ன சொல்கிறத நான் சொல்லிட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் வந்து 2 பேர் பேசிக்கிறத பார்த்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இவர் அவங்க அம்மா கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டு அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தார், ஆனாலுமே வந்துட்டு அத்தை கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. உண்மையாலுமே அடுத்தவங்க கேரக்டர் மாதிரி நம்ம கேரக்டரை மாற்றிக்க முடியாதுல்ல, நம்ம எப்போவுமே நம்மளாக இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் பார்த்துக்கோ, இது மாதிரி தேவையில்லாமல் மறுபடியும் எதுவும் பிரச்சனை பண்ணாத, ஏற்கனவே ஒரு தடவை வந்துட்டு பண்ணினா அதை மறுபடியும் மனசில் வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை ஏதாவது மறுபடியும் ரிவெஞ்ச் எடுத்தாலும் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக மதியும் மலரும் உள்ளே வராங்க. உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு மலர் பேசிகிட்டே வராங்க. என்ன தங்கச்சிட்டு அதுக்குள்ளே சொல்லியாச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ரேவதி சொன்ன விஷயத்த சொல்கிறாங்க. பரவாயில்லையே ரேவதியும் அதிரடியாக இறங்கிட்டா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல, நல்ல வேலை நேற்று எதுவும் அதுக்கப்புறம் எதுவும் பேசலையா, ஏதாவது சண்டை வந்திருந்தால் கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏங்க விடுங்க, அப்படிலாம் ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா திரும்ப உடனே கொடுத்தா தான் அவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். இனிமேல் வந்துட்டு அங்கே இதை சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டாங்கன்னு வந்துட்டு ரேவதி பற்றி இங்கே வந்து அத்தை மாமாட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் மாமா பார்த்தீங்களா இத்தனை நாள் வரைக்கும் அப்படி பேசுனதே இல்லை, அது அதை விட ஆச்சரியம். ரேவதிட்ட சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுங்க நான் சொல்லிக்கிறேன், ரேவதியை சொன்னால் ரேவதி உண்மையாலுமே சந்தோஷப்படுவா, பரவாயில்ல அப்பாவது நம்மளை புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று ரேவதி போகிறப்போ கண் கலங்கிட்டு ரொம்ப மன வேதனையோடு போனால, ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க.